கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க ரெசிபி செலக்ட் ஆயிருக்கு. டிம் ஃப்ரம் பெங்களூர். இந்த ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி லைக் அ யங்ஸ்டர்ஸ் ரெசிபி. ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அந்த கஷ்டப்பட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது they want something quick and easy and simple. அந்த மாதிரி ஒரு ரெசிபி. அதாவது பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாம், ஈவன் லஞ்ச் பாக்ஸும் சொல்லலாம். சோயா சங்க் பேஸ்டு தான் ஒரு சூப்பரான பெப்பர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அதாவது எல்லாமே அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஒரு ப்ரோட்டீன் ரிச் ரைஸ், வெரைட்டி ரைஸ் இது. ஃப்ரைட் ரைஸுங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது வந்து நம்ம சவுத் சைடில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது சோயா சங்க் பெப்பர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துட்டு வந்துடும். சோயா சங்க் பெப்பர் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வச்சு வடிகட்டிய சோயா சங்க், நறுக்கிய கேரட் 1, நறுக்கிய பீன்ஸ் 5 நம்பர், குடமிளகாய் 1/2 நம்பர், வேக வச்ச பாஸ்மதி அரிசி 1 கப், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், நறுக்கிய பூண்டு 10 நம்பர், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1, கொத்தமல்லி 1/4 கை, பட்டை 1, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பேசிக் பொடி. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோயா சங்க் வந்து நம்ம சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா புளிஞ்சு 2 தடவை அலசிட்டு அப்புறம் புளிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டோம். தென் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம வேக வச்சுட்டோம். தென் இதுக்கு வந்து ஒரு பொடி 1, பட்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஷெஃப். சோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர் டு a fried rice. ஆனா இதுல ஒரு பொடி ஆட் பண்றோம் நம்ம. ஆமா. ஓகே. ஆக்சுவலா பொட்டுக்கடலை. ஆக்சுவலா இது கூட வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை கூட பைண்டிங். இது உங்களுக்கு ரைஸோட ஒட்டி அது ஒரு இப்போ நம்ம எப்படி பப்பு பொடி இருக்குல்ல அது மாதிரி இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. இது லைட்டா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்ததா இதுல மிளகு. ஆக்சுவலா பப்பு தான் அதில் வந்து பேஸு. இது நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். ஓகே ஷெஃப், நம்ம எத்தனை பேர் வந்து டிஃப்ரெண்டான ரெசிபி சமைச்சாலும் ஷெஃப் தேர் இஸ் ஆல்வேஸ் தட் ரீசன் பிஹைண்ட் செலக்டிங் திஸ் ரெசிபி இல்லைங்களா? இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த ரீசனுக்காக தான் நான் இந்த ரெசிபி செலக்ட் பண்ணேன்னா எதை சொல்லுவீங்க? பிகாஸ் இன்னைக்கு ஆக்சுவலி வந்து டிம் அமைச்சிருக்காரு அவரோட இந்த பியூட்டிஃபுல்லான ரெசிபி. Generally we see a lot of women who send in, but it's also obviously a man sending in today, which we are very very happy about. ஏன்னா குக்கிங் அப்படின்னு வரும்போது it's a life skill. It's not a gender specific skill at all. Yeah, maybe அவங்களோட ஆக்சுவலாக மேபி ஃபேமிலி ரெசிபியாக கூட இருக்கலாம். பட் இது வழக்கம் போல் நம்மளோட அந்த கிரைட்டீரியாவில் இருந்துச்சு பேசிக் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அது ஒரு நல்ல ரிசல்ட்டும் இருந்துச்சு, நல்ல டேஸ்டானதும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ணோம். சூப்பர். இதை நம்ம ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்து அரைச்சாச்சு ஷெஃப். இது the powder is going to be the base of this இல்லைங்களா? அவ்வளோதான். ஓகே. இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டும் கூட. நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம், பட் அது இல்லாமல் இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நைஸ். அடுத்ததாக வந்து இந்த சோயா சங்கை இந்த பட்டரில் லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த புளிஞ்சு வச்சா சோயா சங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது பிளெண்டாக இருக்கும் எப்பொழுதுமே. ஸோ அதனால் லைட்டாக பட்டரில் நம்ம லைட்டாக சாத்தே பண்ணி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸ். ஆமாம், இதை லைட்டாக பிரட்டி எடுத்துக்கிறோம் இந்த ரோஸ்ட் பண்ண மாதிரி. Nice. So generally chef நம்ம இந்த soya chunks அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி very few people have it and very few recipes that they follow. இப்போ இந்த soya chunk பிரியாணியா இருக்கட்டும், புலாவா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் சமைப்போம். And இந்த soya chunk வந்து no matter how you take it, it's supposed to be extremely healthy. இதுல நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்றதுனால obviously added advantage. ஆமாமா, கண்டிப்பா. ஆக்சுவலா soya chunk வந்து இந்த கோலா உருண்டை பண்ணுவாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். தென் இதுல கொஞ்சம் மிளகாத்தூள். அதாவது நம்ம ஆக்சுவலாக இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பட்டரு வித் இந்த சில்லி பவுடர்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைசி கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஆக்சுவலாக இது நல்லா நம்ம பிரட்டிட்டோம், ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். சோயா சங்க்ஸ் இப்போ எடுத்து வச்சாச்சு செப்பரேட்லி. ஆமாம். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பட் சூப்பர் ரெசிபி. ஒரு சைடு பவுடர் ரெடி பண்ணிட்டோம், ஒரு சைடு வந்து சோயா சங்க்கு அந்த சீசனிங் பண்ணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. தென் அடுத்ததாக இதில் அகைன் வந்து பட்டரு. ஆக்சுவலாக அந்த கடாயில் வந்து நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஓகே. தென் அடுத்ததாக இந்த பூண்டு, அப்புறம் ஆனியன்,
இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு வதக்கிடலாம் லைட்டாக. ஓகே. கேரட்டு பீன்ஸ் இதையும் இதிலே சேர்த்துட்றேன். இது லைட்டாக வதக்கிடுறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சின்ன சோயா சங்க் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், ஐஎப்பிலாக இருக்கும். ஓகே. அது அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸில். ஆமாம். ஓகே. தென் ஆக்சுவலாக கேபேஜ் இருக்குது, கேபேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோக்லி லைட்டாக பிளான்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எல்லாமே எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு பேசிக்கு. இது லைட்டாக சாட்டே பண்ணுறோம், லைட்டாக வதக்குறோம். இந்த குடமிளகாய், ஆக்சுவலாக இந்த பட்டர் வித் கேப்சிகம் அந்த ஒரு நல்ல காம்பினேஷன், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த வேக வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே. நம்ம அரைச்ச பொடி. ஓகே. இதில் அரைச்ச பொடி சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக இந்த சோயா சாஸ் லைட்டாக. ஓகே. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இது வேணா ஆக்சுவலாக நம்மகிட்ட சோயா சாஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. அவ்வளோதான். இதை நல்லா பரட்டிக்கிறோம். ஸோ இப்போ சோயா சங்க்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆட் பண்ணதில்லை. அடுத்தது இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண சோயா சங்க் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, பக்கா, அவ்வளோதான். சூப்பர். இதை அப்படியே புரட்டிட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். டன். ஆஃப் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெசிபி எங்களுக்கு அமுச்சு விட்டதுக்கு. நீங்களும் டிம் மாதிரி உங்கள் ரெசிபி செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரெசிபிஸ் அமுச்சு விடுங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெஃப், தேங்க்யூ ஸோ மச் இந்த ரெசிபி எங்களுக்கு சமைச்சு காட்டினது மட்டும் இல்லாமல் டு பிரிங் ஆல் தீஸ் ஃப்ளேவர்ஸ் டு அஸ் அஸ் வெல். தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம வழக்கம் போல் வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணுறோம், அந்த ரெசிபி சூஸ் பண்ணுறோம். இது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரீச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுறப்ப அதை ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்சல்யூட்லி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட், ஒவ்வொரு மண்டேயும் உங்களுக்காக எங்கள் ஷோவில் சூப்பர்பான ரெசிபிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். கீப் வாட்சிங் அண்ட் கீப் குக்கிங் தீஸ் ரெசிபிஸ் அட் ஹோம் as well. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸோட வில் மீட் யூ again next week. Until then, this is me, Sheetal Joshi, and our amazing chef பழனி முருகன் saying bye bye from Suvayo Suvai.